உன்னை பார்க்க நடந்தே வந்திருக்கலாமே. அதெல்லாம் தப்பு கிடையாது. சின்ன சின்ன வயதில் பார்த்தது. வருகிட்டு இருந்தேன். மூக்கு முடிமா இருக்கேன். என்ன செய்வது? பரவாயில்ல. இருந்தாலும் உனக்கு ஜோடி ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒரு படம் என்ன ஒரே படம் கட்டலையே மாத்தி மாத்தானு கட்டுறேன். எந்த நேரத்திலும் இந்த செந்தூர பூவை கேட்ட பூந்தோட்ட காவல் கண்டங்க நாடு இருக்கு. என் இதயத்தை செய்தவளே பெண்மணித்த பொன்மலைக்கு அந்த மண்மணி பாடம் தூங்கி வச்ச என்ன ஏன் அந்த பையன் பாருங்க மாமா. எந்த பையன்? அதை பாருங்க. அவனுக்கு வாழ் வந்துக்குது இன்னைக்கு. குழந்தை வெட்ட சொல்றேன். நாம் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. தெரியுமா? அது சந்தாச்சாரி சந்தாச்சாரி. காதல் பொன்மணியே இளவரசியை பார்த்திருக்கேன், ரசித்திருக்கேன். ஆனால் உன்னை போன்ற ஒரு பேரழகி இதுவரையில் நான் பார்த்ததே கிடையாது. உன் கண்ணழகை பார்க்கும்போது என் மனதில் என்ன சொல்கிறது? சந்தானத்தில் கடைந்தெடுத்த கவிமிகு பெட்டகமே, தங்கத்தில் வார்த்தை அஞ்சுகுமே, தரணியிலே வாடுகிறேன் பொன்ராஜி உனையின் வானத்தை வில்லாக்கி உன் புருவமாய் நான் தருவேன். இருவரும் இன்பமே பொந்தே பெண்மையோ இதை கணி நீ சொல்லும் சொல்லி மயலை கொடி இன்பமே சர்க்கரை பந்தனால் மழை சிந்தமோ
நாடகம் எங்கே? இன்பமே உந்தன் பேர் வல்லலோ. மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. இதய கனி நான் சொல்லும் சொல்லில் மயலை கொடியா. பஞ்சனை வேண்டுமே நெஞ்சனை போதுமே. ஆதச நாடகம் எங்கே? இன்பமே உந்தன் பேர் பெருமையோ. இதய கனி நீ சொல்லும் சொல்லில் மயலை கொடி என் நெஞ்சில் நான் பருவ கொடி. இன்பமே இருவரும் இப்படி ஆடி படிக்கொண்டுதான் நெருப்பு ஆமாக்கே புறப்பட்டு வா போதும். ஓடிக்கே. என்னுடன் வந்த என் பிள்ளைகளும் காணவில்லை, என் தங்கை மக்களும் காணவில்லை. ஐயா அதோட உன்னை பார்க்க வேகமா ஓடி வர பாருங்க. அப்படியா? அப்பா இருவரும் சீரும் சிறப்பாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை. மாமா உடல் நலமெல்லாம் எப்படி இருக்கு? உடல் நலத்தில் குறை என்பதே கிடையாது, ஆமா சிறப்பாகவே இருக்கிறது. ஆமா மாமா இருந்தாலும் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னுடைய தாயரை கனவிலே இப்போதுதான் அரண்மனைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தாயை நான் தான் கேட்க வேண்டும். அத்தையே நானே பார்க்கவில்லையே. நீங்களே பார்க்கலையா? கனவு யாரே? என்னுடைய தாயரை உன்னுடைய தாய் காசிக்கு இருக்கிறார்கள். என்னது இங்கே இத்தனை ஏற்பாடுகளை செய்து வைத்துட்டு ஏன் காசிக்கு செல்ல வேண்டும்? இருந்தாலும் சுபகாரியங்களை தள்ளி வைக்க போவதில்லை. மாமா வந்த காரியம் நடந்தேறட்டும். வந்த காரியம் என்னவென்றால் உங்களுக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். போத நிறுத்துங்க மாமா. மாமா இந்நாட்டு மனிதனாக இருந்தால் மட்டுமே அவர் நான் மணந்து கொள்வேன். சிதம்பர நாட்டு இளவரசர் உனக்கு தேவையில்லை. ஆமாம், முன்பே உன் தாயின் இடத்திலே உரைத்திருக்கின்றாள். என்றைக்கு இருந்தாலும் ஜெயன் தான் இந்நாட்டுக்கு மன்னன் என்று. ஆமா அத்தனை போல இப்போதே முடிச்சு விட்டுகிறேன். ஜெயா அப்பா டேய், எனதருமை வேங்க நாட்டு மக்களே, என்னுடைய மைத்துனர் இங்கே மன்னராக இருந்த போது அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நல்ல ஆதரவு தந்தீர்களோ அதே போல் இன்று முதல் என் மூத்த மகன் ஜெயனுக்கும் அதே மரியாதை அளிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். மாவீரன் ஜெயன். உங்களுடைய மகன் ஜெயன் அறியாதவன், எளியவன், வெளிநாடு சென்று பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்துவிட்டு தாழ் வந்திருக்கின்றான். வந்தவுடனே நாட்டின் பொறுப்படித்தான் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? அதற்காக உங்களால் முடியவில்லை. அதனால் நாட்டை எனக்கு ஒரு நாள் பார்த்து இத்தாலி நாட்டில தக்காளி வித்த பையனி. உன்னுடைய திறமையை பார்த்து என்னுடைய மைத்துனர் உனக்கு தளபதி பதவி போட்டு கொடுத்தார். அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இங்கே பதவி மோகம் பிறந்து விட்டதா? நாங்கள் காலாளிடும் வேலையை கரத்தால் செய்யக்கூடிய கல்லையும் முல்லை மிதிப்பது எது? செருப்பு. இங்கே சிறப்பு கேட்கிறது அவனுக்கு. ஒரு புறமாக மாவீரன் ஜெயன் வாழ்க வாழ்க.
முதல் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்ணை இமை எப்படி காக்கிறதோ தளபதியாரே, மன்னா ஆவேசத்தில் உங்களை ஏசிவிட்டேன் பேசிவிட்டேன் என்று மன வருத்தம் இருக்கக்கூடாது. இல்லை மன்னா. அது மட்டுமல்ல, சொல்லுங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திருமணம், அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும். இது மன்னன் ஆணை. என்னோட தந்தை தவறாக பேசுறது ஏதாவது ஏடா விட மாட்டீங்க. சிறை இருக்காத ஜாக்கிரதை. இளவரசி என்ன துப்புல வந்து விட்டது. என்கிட்ட வந்தாரு நீங்கள் ஜெட்டுவாதிகள் அடுத்த வேலை கண்டிப்பா செய்து முடிக்கணும். எந்த ஒரு மாற்றமும் கூடாது. இல்லை, இல்லை. அந்தமா டேய் டேய்